ஓம் ஸ்ரீ கருப்பசாமி போற்றி போற்றி. என் அன்பு பிள்ளையே, இந்த கருப்பண்ணசாமி இப்பொழுது உனக்கு வாக்கு கொடுக்கவும் தான் இப்போ உன்னை தேடி வந்திருக்கேன். இன்னும் சற்று நேரத்தில், சரியாக 1 மணி நேரத்தில் உனக்கான நல்ல செய்தி உன்னை தேடி வரும்படியும், உன் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நிகழும்படியும் எல்லாத்தையும் நான் சரி செஞ்சிட்டேன். குடும்ப பாரத்தை தோளில் சுமந்துக்கிட்டு இருக்க நீ எவ்வளோ பெரிய பொறுப்போட குடும்பம் தடமாறிடக்கூடாது, பிள்ளைகளும் குடும்பமும் நல்ல நிலைமைக்கு வளர்ந்த ஆளாயிரணும்னு படாத பாடுபடுறது எனக்கு நல்லா தெரியும். அப்படி குடும்ப பொறுப்பை உணர்ந்துக்கிட்டு பாரத்தை சுமந்துக்கிட்டு இருக்க உன்னை எந்த வகையிலும் ஒருபோதும் கஷ்டப்பட விட மாட்டேன். நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் தான் நல்லபடியாக முடிச்சு தர்றதுக்காக இப்போது உன்னை தேடி வந்தேன். இந்த உலகத்தில் நீ யாரையும் முழுவதுமாக நம்பி விட முடியாது. எல்லாருமே பாதியில் வந்து வீதியில் விட்டுட்டு போகிறவங்களாகவும், விதிவசத்தால் சதி செய்து உனக்கு எதிராக மாறும் உறவுகளாகவும் தான் இருக்காங்க. அவங்களே நல்லவங்களாக இருந்தாலும் கூட விதி அவர்களை விடாமல் துரத்தி உனக்கு கெட்டது செய்யும்படியாக சூழ்நிலைகளை சில உறவுகளுக்கு கொடுத்துடுது. போனது போகட்டும், எது எப்படி இருந்தாலும் இந்த கருப்பசாமியை முழுசா நம்பு. உன் வாழ்க்கையில் எந்த துன்பமும் துயரமும் அடைவதற்கு நான் ஒருபோதும் உன்னை விட்டுட மாட்டேன். இனிமே எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படி செய்வதற்காக தான் இப்போது காலையிலேயே உன்னை தேடி வந்து உனக்கு வாக்கு கொடுக்க போகிறேன். நீ எப்போ பாவம் செஞ்சாலும் நான் உன்னை எதுவும் செய்யாமல் விடமாட்டேன்னு தைரியமாக ஆடுகிற மனிதர்கள் இந்த பூமியில் இருக்காங்க. அதாவது சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம இப்போ தப்பு செஞ்சோமே, பாவம் செஞ்சோமே, ஆனால் நம்ம நல்லா தானே இருக்கோம், நம்மளை யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க போல இருக்குன்னு ரொம்ப தைரியமாக ஆடாத ஆட்டமில்லாமல் ஆடக்கூடிய சில மனிதர்களை நான் பார்க்குறேன். ஆனால் உனக்கு ஒன்று சொல்லட்டுமா? நீ நல்ல பிள்ளையா நேர்மையாக வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. ஆனால் சில மனிதர்கள் கெட்ட எண்ணத்தோட சில தவறான வேலைகளை செஞ்சு அடுத்தவனை கஷ்டப்படுத்திக்கிட்டு ஆடாத ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன நடக்கும்னு நான் சொல்லட்டுமா? என்னைக்கு அவங்க ஆட்டத்தை எல்லாம் ஆடி முடிச்சுட்டு வயசான காலத்தில் ஓய்வெடுக்கலாம் நினைக்கிறாங்களோ, அப்போது என் ஆட்டத்தை அவங்க வாழ்க்கையில் ஆரம்பித்து அவங்க நடுநடுங்கி ஒடுநடுங்கி ஓடி ஒதுங்கும்படி ஒளியும்படி நான் பல துன்பங்களை கொடுப்பேன். எப்போவுமே எந்த மனிதரும் நமக்கு இளமை இருக்குது, வயசு இருக்குது, காலம் இருக்குது, பணம் இருக்குன்னு எப்போதும் ஆடக்கூடாது. எப்பவும் இறைவனுக்கு பயந்து உண்மையாக நேர்மையாக ஒழுக்கமாக நல்ல பிள்ளையாக வாழணுங்கிறது தான் சொல்ல வர்றேன். உன்னை நேசிக்க எல்லாரும் இருக்கும்போது வாழ்க்கையை பற்றி யோசிக்க மாட்டேன். யாருமே நேசிக்க ஆள் இல்லாத போதுதான் வாழ்க்கையை பற்றி உனக்கு யோசனை வரும். வாழ்க்கை எப்போது என்ன செஞ்சாலும் நீ எதுக்கும் கவலைப்படாத. ஏன்னா நீ நல்ல பிள்ளையா நேர்மையான முறையில் ஒழுக்கமாக உன் வாழ்க்கையை வாழ்ந்து வர்றதால உனக்கு துணையாக உன் அப்பன் கருப்பசாமி இருக்கணும்னு முடிவெடுத்துட்டேன். அதனால் இனி உன் வாழ்வில் எல்லாமே சரியாகவும் சிறப்பாகவும் நல்லதாகவுமே இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். உன்னை சுற்றி 1000 பேர் இருந்தாலும் உன் மனசுக்கு பிடிச்சவங்க யாராவது இருக்காங்களான்னு தானே அவர்களை உன் கண்கள் தேடும். அப்படி கூட்டத்தில் உனக்கு பிடிச்சவங்க யாரும் இல்லாத போது, யாரையும் தேடி நீ கிடைக்காத போது தனிமையில் இருப்பதாக உணர்கிறாய் தானே? இப்போவும் உன் வாழ்க்கையில் உனக்காக உனக்கு பிடிச்சவங்க வந்து ஆதரவாக துணையாக நிற்பாங்களான்னு எதிர்பார்க்குற. அப்படி யாரும் வராததால் மனசு நொந்து போகாத. யார் உனக்காக வந்து நின்னாலும் நிற்கலைனாலும் எப்போதும் உனக்கு துணையாக உன் அப்பன் கருப்பசாமி நான் இருப்பேன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. தேவையில்லாமல் யாரும் வந்து உன்னை காயப்படுத்த முடியாது. நீயாக தான் எல்லாருக்குமே அதிக மதிப்பும் மரியாதையும் முக்கியத்துவமும் கொடுத்து அவங்க வார்த்தைகளை நினச்சி உன்னை நீயே காயப்படுத்திக்கிற. அடுத்தவங்க 1000 சொல்லட்டும், 1000 செய்யட்டும், நீ எதற்காக அதை பெருசாக நினச்சி வருத்தப்பட்டு வேதனை அடைகிறாய்? ஒரு மனிதனுக்கு இளமை காலத்தில் நல்ல வாழ்க்கையில் வாழும்போது வாழ்நாளில் எந்த கஷ்டமும் பெருசாக தெரியாது. ஆனால் வயசு ஆக ஆக தான் வேலையை தானே செஞ்சுக்க முடியலையே,
தனக்காக உட்காந்து எந்திரிச்சு நடக்க கூட முடியலையேன்னு நினைக்கும் போதுதான் நம் வாழ்நாள் முழுவதும் கூட வரப்போறவங்க யாருமே இல்லைன்ற அந்த உண்மை புரிய வரும். தனியாவே வந்து தனியாவே தான் இந்த வாழ்க்கை எல்லாரையும் திருப்பி அனுப்புங்கிற உண்மையையும் கற்றுக்கிட்டு உனக்கென 4 நல்ல மனிதர்களையும் உனக்கென 4 நல்ல விஷயங்களையும் செஞ்சுட்டு போ. எப்போதும் உனக்கு துணையாக இந்த கருப்பன் நான் இருக்கேன். உன் முதுகில் குத்தி உன் கூடவே இருந்து நல்லவங்க போல நடிக்கிற மனிதர்களை நீ சம்பாதிப்பதை விட உன் முகத்துக்கு முன்னால் சண்டை போட்டு நீ செய்கிறது தப்புன்னு உரிமையோடு சொல்லக்கூடிய மனிதர்கள் தான் சிறந்தவர்கள். அப்படி நல்லெண்ணம் கொண்ட நல்ல நபர்களை உனக்கு துணையாக உன் கூட வச்சுக்கோ. உண்மையிலேயே பாசம் வச்சவங்க யாரும் சண்டை போட்டு சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக பிரிஞ்சு போக மாட்டாங்க. அப்படி உன்னை விட்டு பிரிஞ்சு போகிற உறவுகள் யாரும் உன் மேலே உண்மையான பாசம் வச்சவங்களா இல்லைங்கிறத புரிஞ்சுக்கோ. யார் மீதும் அவசரப்பட்டு கோபப்பட்டினா அங்கு உறவு என்பதே இல்லாமல் போய்விடும். முடிஞ்ச அளவுக்கு கோபத்தை குறைச்சிக்கோ. பேராசை கொண்டு எல்லாமே எனக்கு தான் வேணும்னு நினச்சினா வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் போயிடும். எல்லாமே எல்லாத்துக்கும் வேணுன்ற நினைப்போட எல்லாத்தையும் எல்லாவற்றுக்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய நல்லெண்ணம் கொண்ட பிள்ளையாக இரு. கண்ணில் விழிகள் இருந்தாதான் பார்வை. அதே போல் வாழ்க்கையில் வலிகளும் வேதனைகளும் இருந்தாதான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். முயற்சி இருந்தால் மட்டும்தான் வெற்றி கிடைக்குங்கிறத புரிஞ்சுக்கோ. முயற்சியுடைய மனிதர் ஒருபோதும் தோக்க மாட்டாங்க. ஒரு சில விஷயங்கள் தடுக்கலாம், தடுமாறலாம், சறுக்கலாம். ஆனால் முயற்சி செஞ்சாங்கன்னா மாறி மாறி ஏதாவது ஒரு வழியில் அவர்களுக்கு நான் கை கொடுப்பேன். உன் வாழ்க்கைக்கான அனுபவத்தை எந்த ஆசிரியராலும் கற்றுக் கொடுக்க முடியாது. நீயே தான் உன் வாழ்க்கையில் அனுபவத்தை உருவாக்கிக்கிட்டு நடக்கிற விஷயங்களை பார்த்து வாழ்க்கையின் தத்துவத்தை புரிஞ்சுக்கணும் என் செல்லமே. உன்னை சுற்றி பல துரோகிகளும் உன் வாழ்க்கையில் பல தோல்விகளையும் நான் கொடுத்ததே நீ அனுபவத்தை பெறணுங்கிறதுக்காக தான். இந்த உலகத்திலேயே உனக்கு மிகச்சிறந்த எண்ணமாக இருக்க வேண்டியது நிராகரிப்பு. யார் உன்னை நிராகரித்தாலும் உடனே உன்னை நீ உயர்வாக நினைக்க பழகு. எப்போது உன்னை நீ உயர்வாக நினைக்கிறியோ, உன்னை உயர்வாக மதிக்கிறியோ, நேசிக்கிறியோ, அப்போதே தேவையற்ற எண்ணங்கள் செயலிழந்து போய் உன் வாழ்க்கை நீ நினைச்சதை விட சிறப்பாக மாற ஆரம்பிச்சிடும். எப்போதும் சந்தோஷமாயிரு, எப்போதும் வலிமையாக இரு. கவலைகளையும் சோகத்தையும் தூக்கி போட்டுட்டு தைரியமாக தன்னம்பிக்கையோடு வாழக்கூடிய பிள்ளையாக நீ இருக்கணும் என் செல்லமே. இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நிகழ்ந்ததை உன்னால் மறக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாதுன்னு எனக்கு தெரியும். அப்புறம் என்ன, நடந்ததையெல்லாம் ஏற்றுக்கிட்டு இனி நடக்க போகிற விஷயங்களை பாரு. எல்லாமே உனக்கு சரியாக அமையும்படி நான் செய்கிறேன். ஓம் ஸ்ரீ கருப்பசாமி போற்றி போற்றி போற்றி.